பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீ நான் காதலி இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா? நம்ம ராகவ் வந்து அப்படியே ரூமுக்குள்ளே இருந்துக்குன்னு அவருக்கு வந்து எப்படியும் அபி இந்த வீட்டை விட்டு போயிட போகிறான், நான் எதை சொன்னாலும் அவன் என் பேச்சை கேட்க மாட்டான்ட்டு உடனே அவருக்கு பிபி ஜாஸ்தியான உடனே ஒரு மாத்திரை எடுத்து போடும்போது அது வந்து கண்ட்ரோலே ஆகாதுங்க. உடனே அவர் கோவத்தில் வந்து நிறைய மாத்திரையை போட்டு அவருக்கு ஒரு மாதிரி டயர்டாகிட்டு பெட்டு மேலே விழுந்துடுறாருங்க. நம்ம அபியும் அப்படியே ரூமுக்கு வந்தோடனே என்ன இவர் இவ்வளோ சீக்கிரம் படுத்துட்டு இருக்கிறாருன்ட்டு உடனே நம்ம அபி வந்து அப்படியே ரூம்குள்ளே இருக்கிற ஒர்க்கெல்லாம் பண்ணினே இருக்கிற டைமில் என்ன இவர் கொஞ்சம் கூட அசைய மாட்டுறாரு, நம்மளை ஏதோ வெறுப்பேற்றுறதுக்கு தான் இவர் ஏதோ பண்ணுறாரு, நம்ம இவரை கண்டுக்கே கூடாதுன்னு அபிக்கு இருக்கிற குசும்பலை வந்து ராகவை நம்ம எதையுமே எழுப்பக்கூடாதுன்ட்டு சரி படுக்கலான்ற டைமில் வந்து ராகவ் வந்து அப்படியே ஒரே மாதிரி படுத்துன்னுக்கிறாரே, கொஞ்சம் நகர்ந்து படுங்கன்னு பார்த்தா ராகவோட உடம்பெல்லாம் அப்படியே ஐஸ் மாதிரி ஆகிட்டுக்குது. ராகவை திரும்பி பார்க்கும்போது பார்த்தா அவர் வாமிட் எடுத்துட்டு இருக்கிறாரு. ஐயோ இவருக்கு ஏதோ ஆயிட்டு இருக்குதுன்ட்டு உடனே ஏஞ்சிக்குங்க ராகவ், ஏஞ்சிக்குங்க, உங்களுக்கு என்னாச்சுன்னும் போது ராகவுக்கு வந்து சுயநினைவே இல்லைங்க. உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அபி இட்டுன்னு போகும்போது அப்படியே அபி ஒரு பரிதவிப்பு பண்ணுறாங்க. பார்த்தியா, ராகவை பிடிக்கலன்னு தாங்க சொல்கிறாங்க, ஆனால் மனசார வந்து ராகவை வந்து விரும்புகிறாங்கங்க. அது அபி கோவத்தில்